மத்திய அனல் மின் நிலையத்திலிருந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுக்கான டீட்டெயில் என்ன அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது என்டிபிசி லிமிடெட் பவர் யுவர் கரியர் வித் என்டிபிசி இந்தியா எனர்ஜி லீடர். அதாவது 83 கிலோவாட் தான் இவங்களோட எனர்ஜி லெவல். அந்த எனர்ஜி லெவலை வந்து 2032 வந்து 150 கிலோவாட் அந்த ரேஞ்சுக்கு வந்து அதிகப்படுத்தணும். இதுதான் எங்களோட நோக்கம். நியூக்ளியர் பவர் கெப்பாசிட்டி அடிசன் ஜேர்னி, இந்த ஜேர்னியில் தான் அவங்கள வந்து ஆள் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. வாங்க என்ன ரெக்யூர்மெண்ட், என்ன விதமான போஸ்ட்டு, எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டீட்டெயில் ஆஃப் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் மேனேஜர், அதாவது இன்ஜினியரிங்கில் ஒரு வேக்கன்சி. சேலரி டீட்டெயில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1,20,000 2,80,000 வரை இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது வந்து ஜென்ரல் மேனேஜர் ரெகுலேட்டரி ஒரு வேக்கன்சி, ஜென்ரல் மேனேஜர் பிளானிங்க்கு வந்து ஒரு வேக்கன்சி, ஜென்ரல் மேனேஜர் கமர்ஷியலில் ஒரு வேக்கன்சி. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அடிஷ்னல் ஜென்ரல் மேனேஜரில் ஒரு வேக்கன்சி, அடிஷ்னல் ஜென்ரல் மேனேஜர் மெக்கானிக்கல் அதில் ஒரு வேக்கன்சி. அடுத்து வந்து அடிஷ்னல் ஜென்ரல் மேனேஜர் எலக்ட்ரிக்கல் C&I, அதாவது அடிஷ்னல் ஜென்ரல் மேனேஜர் சிவிலில் இருந்து அடிஷ்னல் ஜென்ரல் மேனேஜர் எலக்ட்ரிக்கல் வரைக்கும் உங்களுக்கு 1,20,000 2,80,000 வரை சேலரி இருக்கும். அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சீனியர் மேனேஜர் சிவில் அதில் ஒரு 4 வேக்கன்சி, சீனியர் மேனேஜர் மெக்கானிக்கலில் 4 வேக்கன்சி, சீனியர் மேனேஜர் எலக்ட்ரிக்கலில் 2 வேக்கன்சி, மேனேஜர் சிவிலில் 3 வேக்கன்சி, மேனேஜர் மெக்கானிக்கலில் 3 வேக்கன்சி, மேனேஜர் C&L இதில் 2 வேக்கன்சி. டோட்டலாக உங்களுக்கு வந்து 25 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, அதாவது ஒரு வேக்கன்சிக்கும் ஒவ்வொரு விதமாக கொடுத்துருக்காங்க. மொத்தமாக இதில் வந்து ஒரு 13 வேக்கன்சி. அந்த 13 விதமான பதவிக்குமே ஒவ்வொரு மாதிரியான குவாலிஃபிகேஷன் இருக்கணும், ஒவ்வொரு மாதிரியான சேலரி டீட்டெயில் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றையும் நம்ம எக்ஸ்பிளைனாக சொல்ல போனோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப லேட் ஆயிரும், வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ ஷார்ட்டாக நான் உங்களுக்கு வந்து இத்தனை வேக்கன்சி அப்படின்றத மட்டும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன். அடுத்து கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்ளிகபிள் ஃபார் ஆல் போஸ்ட், இதில் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்குமே மினிமமாக கேண்டிடேட்ஸ் வந்து 1 இயர் வந்து ட்ரைனிங் முடிச்சிருக்கணும். அதாவது பார்க் ட்ரைனிங் ஸ்கூல் ஆர் எனி அதர் டிப்ளமோ, அதாவது அட்டாமிக் எனர்ஜியில் வந்து ஏதாவது 1 இயர் வந்து நீங்கள் வந்து ஒரு ட்ரைனிங் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இன் எனி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜியில் இருந்தாலும் ப்ரிஃபர்டு அப்படின்ற மாதிரி ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹெல்த், அதாவது ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னால் கேண்டிடேட்ஸுக்கு வந்து கம்பல்சரி வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்டிபிசியில். அதாவது மெடிக்கல் போர்டு ஆஃபீஸரில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஹவு டு அப்ளை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹவு டு அப்ளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு careers.ntpc.co.in அவங்க வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து நார்மலாக எப்பயும் போல் ஆன்லைன் அப்ளை மோடு தான் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து எக்ஸ்பீரியன்ஸு சர்டிஃபிகேட்டு, சர்வீஸஸ் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் நீங்கள் வந்து என்டிபிசியில் வந்து சாம்பிள் ஃபார்மேட்டில் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்பாயின்ட் பண்ணும்போது அந்த உங்களுக்கு கால் லெட்ரு வரும் இல்லையா, அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுறப்ப உங்களோட ஒரிஜினல் காப்பீஸ் அதுக்கப்புறம் ரஃப் காப்பீஸ் எல்லாமே கொண்டு போயிட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு கேண்டிடேட்ஸ் வந்து கரண்ட்லி ஒர்க்கிங் கவர்மெண்ட் ஆர் பப்ளிக் செக்டார், நீங்கள் எதில் இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங் டேட் உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை டேட் வந்து 12/8/2025 அன்றைக்கி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எண்டிங் டேட் வந்து உங்களுக்கு 26/8/2025 வரை உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிடிஎஃப் லிங்க் வந்துட்டு நான் டெலிகிராமில் கொடுக்கேன், டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.